அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி கூட பேர இருக்கின்ற மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற பிளவு வருடம் பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் ராகு கேது பயிற்சி மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம மிருகசீரிடம் நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு தகவல் எங்களால் தெரியப்படுத்த முடியுங்க. ஓகேங்களா? மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான், ராசி அதிபதி புதன் பகவான், நவம்ச அதிபதி சுக்கிர பகவான். மிருகசீரிடம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான், ராசி அதிபதி புதன் பகவான், நவம்ச அதிபதி செவ்வாய் பகவான். இந்த 3 மற்றும் 4 பாதங்கள் 2 பேருமே மிதுன ராசி கூட பேராவீங்க. 1 மற்றும் 2 பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷப ராசி கூட பேராவீங்க. அதுக்குண்டான பதிவு நம்ம தனியா ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ராகு கேது பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பங்குனி வருடம் பிளவு வருடம், அதாவது ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு நடக்க போகுதுங்க. பொதுவா ராகு கேது அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே நிழல் கிரகங்கள். இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த 12 வீடுகள்ல ஒரு வீடு கூட சொந்த வீடே கிடையாதுங்க. இவங்க எந்த வீட்டுக்கு போறாங்களோ அந்த வீட்டோட பலனை கொடுத்துட்டு போவாங்க. அதுதான் இவங்க 2 பேருக்குமே விதிக்கப்பட்ட ஒரு வேலைன்னு கூட சொல்லாங்க. ஓகேங்களா? ராகு மற்றும் குரு ஒரே வீட்டில் சேர்ந்து இருந்தாங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல அப்படின்னா, குரு டோட்டலா ராகு விளங்கிடுவாரு. குருவால உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பலன்களும் செய்ய முடியாதுன்றத ஐதீகங்க. அதே சமயம் ராகு குரு கூட தனியா தனிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் ராகுவோட பார்வை தன்னுடைய 7ஆம் பார்வையா குரு பகவான் பார்த்தார் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பலன்களும் செய்ய விட மாட்டாரு. ராகு அப்பவும் குரு பகவான் விழுங்கிடுவாருன்றத ஐதீகங்க. ஆனா அதே சமயம் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாகவோ அல்லது 9ஆம் பார்வையாகவோ ராகு பகவானை பார்த்தார் அப்படின்னா, ராகு பகவான் டோட்டலாவே கட்டுக்குள்ள வந்துருவாரு. அவரால் உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் செய்ய முடியாது அப்படின்றது தான் இதோடைய ஒரு விளக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ராகு கேது பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 18 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 9 மாதங்கள் உங்களுக்கு செல்வத்தை ராகு பகவான் நல்லா அள்ளி கொடுப்பாரு. கேது பகவான் உங்களுக்கு லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பாரு. அதாவது ராகு அப்படின்றவர் போகக்காரகன் சொல்லுவாங்க, கேது ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸ் நீங்க எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்களோ, செகண்ட் 9 மந்த்ஸ் அந்த அளவுக்கு நீங்க சம்பாரிச்ச பணத்தை திருப்பி வாங்கிக்க பார்ப்பாரு. அதுதான் ராகு பகவானோட ஒரு வேலைங்க. ஆனா நீங்க செகண்ட் 9 மந்த்ஸ் எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ பணம் செலவு பண்ணுறதுல, அந்த அளவுக்கு நீங்கள் செக்யூராக இருக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியின் போது மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடு செயல்களும் செய்யாமல் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விதமாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ராகு கேது பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகே, இப்போ ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் ராகு கேது பயிற்சியின் மூலமாக நம்மளுடைய மிதுன ராசி கூட பேர இருக்கின்ற மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3 மற்றும் 4 பாதங்கள்காரங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துல அமர்றாருங்க. கேத்து பகவான் உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானத்துல அமர்றார், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல. மற்றும் ராகுவோட பார்வை உங்களுடைய லக்னத்துல விழுது மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல விழுது. இது கூட உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலையும் விழுதுங்க. நெக்ஸ்ட் கேத்தோட பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல விழுது, மனைவி ஸ்தானத்துல விழுது. இது கூட உங்களுடைய லாபஸ்தானத்திலையும் விழுதுங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த தடவை ராகு கேது பயிற்சி மூலமா பயனடைய போற ராசிகள்ல முக்கியமான ராசி நம்மளுடைய மிதுனம் ராசி. அதுலயும் மிதுனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ராகு உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல சரிங்களா 3, 6, 11 அல்லது 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா நல்ல யோகமான பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. அதே கேத்து உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 9வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்தார், மன்னிக்கணுங்க 9வது வீடான பாக்கிய ஸ்தானத்துல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்றதான் இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. இப்போ ராகு உங்களுக்கு லக்கியா பாத்தீங்கன்னா 11வது வீட்டுக்கு வந்திருக்கார். அது ராகுக்கு ஏற்ற ஒரு வீடு தாங்க. ஏன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஸோ 11வது வீடுன்றது லாபஸ்தானம்ங்க. ஸோ நீங்க இப்போ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தொழில் அந்த அளவுக்கு முன்னேற்றகரமா இதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா இப்போ என்ன ஆகுனா திடீர் பண வரவு உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு லாபம் சற்று அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுதான்
வந்து ராகுடைய ஒரு பெரிய தன்மைங்க. ராகு கேது அப்படின்றவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம், கஜகேசரி யோகம் மற்றும் கோடீஸ்வர யோகம் இந்த மாதிரி உண்டான யோகங்கள் எல்லாத்தையுமே வந்து திடீர்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி கொடுப்பது தான் இவங்க 2 பேருடைய ஒரு பெரிய வேலைங்க. சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சிலர் வந்து கடன் கூட நிறைய வாங்கி இருந்திருப்பீங்க தொழில் மூலமாக, அதை செலுத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் கூட இருந்திருப்பீங்க. இதனாலே உங்களுக்கு அவப்பேர் கூட ஏற்பட்டு இருந்திருக்குங்க. இப்போ அந்த அவப்பேர் எல்லாமே உங்களுக்கு நீங்குவதற்கு இது ஒரு அருமையான ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஃபேவராக வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்காது மற்றும் டெசிக்னேஷன் கிடைச்சிருந்திருக்காது இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல டெசிக்னேஷன் சேஞ்சஸ் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ப்ளஸ் அது கூடயே வந்து உங்களுக்கு ஆட் ஆன் மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஊதிய உயர்வும் உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கு காலம் நல்லபடியாகவே கணிஞ்சு வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? இதுதான் வந்து இப்போ உங்களுக்கு நடக்கவிருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. செகண்ட் திங் வந்து கேது வந்து உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காருங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு குழந்தைகளே பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதாவது உங்களுக்கு இயற்கை மூலமாகவோ அல்லது செயற்கை அப்படின்னா டெஸ்ட் பேபி வழியாவோ உங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறப்பதற்கு நல்ல வாய்ப்பு வந்து இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு சாதகமாக வந்து கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் ராகு வந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு மற்றும் இது கூட வந்து உங்களுடைய 9வது வீடான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. ஸோ உங்களுடைய 9வது வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் இது வரைக்கும் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. ஒரு சிலர் வந்து வேறு ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த ஊருக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி பக்கத்துலேயே வந்து உங்கள் ஆஃபீஸ் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நெக்ஸ்ட் ராகுவோட பார்வை வந்து 9வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து தந்தை வழி சைடு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தில் வந்து உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு நல்ல அட்வொகேட்டை பிடிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய தந்தை வழி சொத்து சைடில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகிட்டு அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ராகு கேது தோஷத்தினால திருமண தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. நம்ம அதுக்கு பரிகாரமும் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மிருக சீரிடம் நட்சத்திர நண்பர்கள் 3 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் திருமண தடை வந்து டோட்டலாகவே விலகுவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டங்க. ஏன்னா ராகுவோட பார்வை வந்து 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ராகு கேது பயிற்சி மூலமாக அதாவது ராகு கேது தோஷம் இருந்தது அப்படின்னாலும் அந்த தோஷம் விலகிட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. எதற்கும் நீங்கள் ஒரு தடவை வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற கோவிலுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு காலையில் 7:30 to 9 மணி வரைக்கும் ராகு கிழமுங்க. அந்த ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு அதே பிரகாரத்துக்குள்ளே பாத்தாள் கணபதி கோவில் இருக்குங்க. விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு வந்து பிரகாரத்துக்குள்ளே போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து திருமண தடைகள் எல்லாமே விலகிட்டு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கேதுவும் வந்து ஆல்ரெடி வந்து 5வது வீட்டில் இருக்காரு. ராகுவோட பார்வையும் வந்து 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுதுங்க. இதன் மூலமாக வந்து திருமணம் முடிஞ்சிட்டு ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்ற மன வருத்தத்திலே இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கை வழியாவோ அல்லது செயற்கை மூலமாகவோ உங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறப்பதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேத்தோட பார்வை வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை மேலே விழுதுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து நீண்ட நாளாக ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் வந்து நடைபெறாமல் இருந்திருக்குங்க. நான் சொல்கிறது வந்து ஒன்லி நல்ல விஷயங்கள் பற்றி மட்டும்தாங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சி அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் கெட்ட விஷயங்களை பற்றி யோசிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களை அழிக்க பார்ப்பாங்க. இதுதான் ராகு கேதுடைய ஒரு தன்மைங்க.
ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியின் போது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல விதமாக யோசிக்கிறீங்களோ, அதாவது மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லதே பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் கெடுதல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இந்த ராகு கேது பயிற்சியின் போது நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஸோ 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தை வந்து நம்மளுடைய கேத்து பகவான் பார்க்கறதுனால நீங்கள் வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா ஒரு சிலர் வந்து அயல்நாட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு சாதகமான பலன்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து இங்கே நம்மளுடைய தமிழகத்திலே வந்து வேலை இல்லாமல் ரொம்பவே திண்டாட்டத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேதுவோட பார்வை வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுறதும் தாங்க. சரிங்களா. ஆல்ரெடி ராகு வந்து 11வது வீட்டில் அமர்ந்துட்டு இருக்காரு. கேதுவோட பார்வையும் அங்கே இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே நட்பு கிரகங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்ல வர ஒரு கருத்துங்க. சரிங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் இழந்தீங்களோ, என்னென்ன நெகட்டிவ்லாம் நடந்ததோ இப்போ அது எல்லாமே மாறிட்டு உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா. ஒரு சிலர் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சாதகமான பலன்கள் அரசாங்க உத்தியோகம் இப்போ கிடைப்பதற்கு நல்ல காலம் வந்து கணிஞ்சு வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைப்பதற்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்லாவே இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு பல மடங்கு லாபம் வந்து திடீர் லாபமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மன வருத்தம் வந்து எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குங்க, கடன் பிரச்சனை தீருமா அப்படின்றது தான். நீங்கள் எதிர்பார்த்தபடி கடன் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக தீர்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலும் வந்து விலகிடுவீங்க அப்படின்ட்டு நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி வந்து தடைப்பட்டு போயிருந்த வீடு கட்டுமான பணியோ அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க புதுசாக ஒரு வீடு வாங்கணும் அல்லது கட்டின ஃப்ளாட் வாங்கணும் அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையில் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசைகள் வந்து இப்போ நிறைவேறுவதற்கு இது ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு ஃபேவரபுளாகவே வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லி காலையில் ஒரு 1/2 hour அல்லது சாயங்காலம் ஒரு 1/2 hour வந்து வாக்கிங் போங்க. உங்களால் முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே யோகா பண்ணுங்கள். இதில் எதனா ஒன்று நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உபாயங்கள் எல்லாமே வந்து வெளியேறிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே சீரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்து கண் மற்றும் பல் சம்மந்தப்பட்ட வியாதியினால் அவதிக்குள்ளே இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க. நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை மாறிட்டு உங்களுக்கு படிப்பு வந்து மிக சிறப்பாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கு உங்களுக்கு வந்து காலம் வந்து நல்லபடியாகவே கணிஞ்சு வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. ஓகே மிதுன ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து மிதுன ராசி கூட பேர இருக்கின்ற மிருகசீரிடம் நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நம்மளுடைய ராகு கேது பயிற்சியின் மூலமாக, அதாவது ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் ராகு கேது பயிற்சியின் மூலமாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொதுவான தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.